Hello guys, welcome back to the channel once again. இப்போ லாஸ்ட் 3 பார்ட்லயுமே நம்ம பார்த்தாச்சு. நம்ம மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம மாட்டினதெல்லாம் சரியா என்னன்றதை செக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மேனுவலாக ரொட்டேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக ஃபுல் ரவுண்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதனால் வர்ற இம்பேக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சரி வர மாட்டலை அப்படின்னா. ஸோ நான் இதை ஒரு ரெவல்யூஷன் பண்ணிட்டேன். ஒரு ரெவல்யூட் பண்ணிவிட்டு கிராங்க் ஷாஃப்ட்டை ஒரு ரெவல்யூட் பண்ணி டி மார்க்கில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மார்க்கிங் வந்து தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சைடு வந்து எக்ஸாஸ்ட்டும், ரைட் சைடு வந்து இன்டேக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் தலைகீழாக இருக்கும். ஸோ இதுவுமே கரெக்டான டைமிங் தான். நீங்கள் இன்னொரு ரெவல்யூஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ இந்த லெவலில் வந்து நான் டி மார்க் செட் பண்ணிடுறேன் ஒரு ரெவல்யூட் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள், நீங்கள் இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட்டு வந்து கரெக்டாக ஒரு லைனில் அலைன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி மேனுவலாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு எல்லாத்தையுமே மாட்டுங்க. ஸோ நான் ரேடியேட்டரை க்ளீன் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் தனியாகவே கழட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 10mm போல்ட் வரும். ஸோ இது எலக்ட்ரானிக் காம்பனண்ட் அப்படின்றதுனால நம்ம அதை கழுவுறப்ப ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ரேடியேட்டரை கழுவுறேன். ஸோ இப்போ 3 போல்ட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஃபேனை நம்ம கழட்டிடலாம். ஸோ இப்போ இந்த ரேடியேட்டரோட பாட்டம் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மண்ணாக அடிச்சிருக்கும். ஸோ ரேடியேட்டர் கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னோடய வெஹிக்கிளில் ரேடியேட்டர் கார்டு கிடையாதுன்றதுனால நான் டேரெக்டாக உங்களுக்கு மண்ணெல்லாம் பட்டு இந்த மாதிரி ஃபின்ஸ் எல்லாமே பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ஃபுல்லாக கழுவி எடுத்துடுறேன், மண்ணெல்லாம் இல்லாமல். கழுவி எடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்தளவுக்கு ஃபின்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு ஃபின்ஸாகவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன நைஃபோ அல்லது சம்திங் ஏதோ ஒரு டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபின்ஸுமே நம்ம எடுத்து தான் நமக்கு நேர் பண்ணி ஆகணும். இதுக்கு ரொம்பவே பொறுமை தேவைப்படும். ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபின்ஸை நம்ம டேமேஜ் எடுக்கிறதுக்கு இன்னொரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வீசர், இது பேர் ஆக்சுவலி இது மொபைல் ரிப்பேர் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றதுனால நான் அதை உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு ஈஸியாக ஃபின்ஸை ரிப்பேர் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக மாட்டிடலாம். ஸோ இப்போ எல்லா ஒர்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இருந்தாலும் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி நான் ஓட விட்டேன். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் நான் ஓட விட்டுருந்தேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு சவுண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ உடனே நான் ஆஃப் பண்ணிட்டேன் இன்ஜின். ஆக்சுவலி நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மோக்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக தான் நான் ஒரு விஷயம் நான் கவனித்தேன். நான் கூலண்ட் ஆயில் ஊற்றவே சுத்தமாக மறந்துட்டேன் அப்படின்றதுனால இவ்வளோ ஸ்மோக்கு இன்ஜின் நாய்ஸே மாறிடுச்சு. சில நேரங்களில் இந்த மாதிரி சிறு தவறு கூட பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஸோ என்னோடய விஷயத்தில் நல்ல வேளை நான் திரும்பி எங்கள் கூலண்ட் ஆயில் டாப்அப் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு உங்களுக்கு ஹெட்டு கேஸ்கெட் தான் போயிருக்கும். ஸோ அதை ஃபுல்லாகவே நம்ம கழட்டி தான் மாட்டுற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போயிருக்கணும். ஸோ நான் கூலண்ட் வந்து எங்களை ரிசர்வாயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.25 லிட்டர் இருக்கும் ஆக்சுவலி எப்போவுமே. அது இருக்குது. பட் ரேடியேட்டரில் தான் நம்ம கூலண்ட் ஊற்றலை. ஸோ அதன் பிறகு நான் அந்த மாதிரி ஊற்றிட்டேன். ஸோ இந்த கூலண்ட் ஊற்றுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:1 ரேஷியோவில் தான் ஊற்றணும். அதாவது ஒரு பங்கு கூலண்ட் ஆயில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பங்கு வந்து நீங்கள் டிஸ்டில் வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். ஸோ நான் ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்றனால அதை டேரெக்டாக நான் ஊற்றுறேன். ஸோ இப்போ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே கூலண்ட் ஆயில் நான் அதோட லெவல் வந்து டோட்டலாக உங்களுக்கு 0.75 சம்திங் கிட்ட வரும். உங்களுக்கு ரேடியேட்டருக்கு மட்டும் நான் டாப்அப் பண்ணுற சொல்கிறேன். டோட்டலாக உங்களுக்கு 1.1 லிட்டர் தேவைப்படும் ஹோல் சர்க்யூட்டுக்குமே.
ஸோ இப்போ சவுண்டு நீங்கள் கேளுவேன். எனக்கு லக்கீலி எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. நான் இனிஷியலே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ சவுண்டு இப்போ நான் கிளியராக கேட்டு பாருங்கள். One week later. ஸோ ஒரு வாரம் கழித்து நான் வெஹிக்கிளை மார்னிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சவுண்ட் நீங்களே கேளுங்க. Oh no! கேட்குறதுக்கு வால்வு டேப்பட் நாய்ஸ் மாதிரியே உங்களுக்கு கேட்கும். பட் ஆனால் இது வால்வு டேப்பட் நாய்ஸ் கிடையாது. உங்களுக்கு வால்வு டேப்பட் நாய்ஸ்னால் கண்டினியூஸாக வரும். ஸோ நீங்கள் ஒரு சில இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த சவுண்டு வரும். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சவுண்டு கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் டைமிங் செயின் டென்ஷனரை தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ டென்ஷனராக நான் செக் பண்ணிட்டு மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி புல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டான ஒரு டைட்டில் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் டைட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது செயினை நம்ம இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கிற மாதிரி அது. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நாய்ஸ் வருதா இல்லைன்றதை செக் பண்ணுங்கள். ஸோ இந்த நாய்ஸ் கண்டிப்பாக வராது. உங்களுக்கு டைமிங் செயின் டென்ஷனராக இருந்து நீங்கள் டென்ஷனரை ஃபுல் டைட் வச்சிங்க அப்படின்னா ஸோ அப்போவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு டைமிங் செயின் டென்ஷன் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சினா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். CBR லவர் யாராக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.